அந்த உற்சாகமான ஆசையான வரவேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா மழை வெளியில அப்படி கொட்டுது, ஆனாலும் அத்தனை பேரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா வண்டி இருக்கு, கிளம்பி போலாம், பஸ் இருக்கு, கிளம்பி போலாம். ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணல. இல்ல, இன்னைக்கு இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம், அதுல எங்களுடைய உரிமையை மீட்க நாங்க எல்லாம் சிங்க பெண்களாக வந்திருக்கோம், நிரூபிப்பதற்காக வந்திருக்கீங்க. இங்க சிங்க பெண்ணை எழுதுவானா ஒருத்தர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் தான் அந்த சிங்க பெண்கள். எழுந்து இன்னைக்கு காலையில எவ்வளவு வேலை, மார்கழி மாசம் விளக்கெல்லாம் போட்டீங்களா, ஆண்டாள் பாசரம் படிச்சீங்களா, கேட்டீங்களா, அதையும் பண்ற எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த எழுச்சியான இந்த ஒரு நிகழ்ச்சி தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் குறிஞ்சிப்பாடி இந்த பகுதியில கோலாகலமாக இன்று தொடங்கி இருக்கிறது. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற முழக்கத்தோடு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதையெல்லாம் ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் நிர்வாகிகளா ஒரு 4 நாள் இதே வேலையா உங்களை எல்லாம் வந்து பார்த்து அக்கா பேச வருவாங்க, வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஆர்வமா அக்கா வராங்க நாங்க வரோம் அப்படின்னீங்க. அதே ஆர்வத்தோடு தான் உங்களை பார்க்க நானும் வந்திருக்கிறேன். எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும் போல எப்பயுமே இருந்தது. எப்பயுமே இந்த பகுதிக்கு குறிஞ்சிப்பாடிக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் அதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு உரிமை மீட்புனா என்ன, உரிமைகள் எது, நம்மளுடைய உரிமை. நம்ம வீட்டுல, உங்க வீட்டுல ஒரு சாமான் இருக்கு, அதை வேற யாராவது எடுத்துட்டு போக நம்ம அனுமதிப்போமா? கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏன் சாமான், அதை நான் எப்படி இன்னொருத்த திருடின்னு போறதுக்கு அனுமதிப்பேன்? நம்மளுக்கு உரிமையானது நம்மளுது. நம்ம குழந்தைகளுக்கான சொத்தை இன்னொருத்தர் அபகரிக்க விடுவோமா? உன் பண்ணுக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு, உன் பிள்ளை படிப்புக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு, அதை யாராவது தூக்கிட்டு போனா சும்மா இருப்போமா? அந்த சொத்தை விடுவோமா? கோர்ட்டு கேஸ் யாரானாலும் பண்ணுவோம் தானே. அப்படி இருக்கும்பொழுது இந்த கடலூர் மாவட்டத்தையே யாருக்கோ வித்திருக்காங்க. அத பங்கு போட்டு கூறு போட்டு இந்த மாவட்டத்தையே, இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியே வெளியாளுக்கு விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதை நாம் அனுமதிக்கலாமா?